இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா நமக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். இதை யார் செஞ்சாங்க, இது ஆக்சிடென்ட்டா இல்ல பிளான் பண்ணி செஞ்ச கொலை முயற்சியான்னு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை யார்கிட்ட போய் கேட்கறது? சந்தோஷ், கண்ட்ரோல் ரூம்ல இருக்கும். நாம போய் கேட்டா கொடுப்பாங்களா? அப்படி பப்ளிக்லாம் போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இப்போ என்ன பண்றது? இருங்க, ஒரு வழி இருக்கு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். டிராஃபிக் கண்ட்ரோல் டெக்னிக் டீம்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவங்க தான் பேசினேன். கௌதமுக்கு இல்லாத ஹெல்ப்பா வாங்கன்னு சொல்லிட்டான். வாங்க போலாம். சூப்பர் சந்தோஷ். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கேன்னு இவ்வளவு நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. இது போதும். இதை வச்சு கௌதம காப்பாத்திடலாம். வாங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க. ஹாய் சுரேந்தர். ஹலோ சந்தோஷ். இவங்க தான் மதுமிதா. நான் சொன்னேன்ல, கௌதமோட ஒய்ஃப். ஹாய். சொல்லுங்க மேடம். அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப அவசரம், அதனால தான் இவ்வளவு தூரம் வந்தோம். இப்போ பாத்துடலாம் மேடம். என்ன டேட் சொன்னீங்க? 20th நைட். ஒரு நிமிஷம் மேடம். ஓகே சார். ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, ஜெனரேட்டர் ஆன் ஆயிடும். ஓகே. சிஸ்டர், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் கேட்ட ஃபுட்டேஜ் கண்டிப்பாக கிடச்சிடும். இப்போ கரண்ட் வந்துடும், கவலைப்படாதீங்க. அப்பா, சுரேந்தர் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க. ஓகே ராஜா, கொஞ்சம் சீக்கிரம் செக் பண்ணுங்க. என்னாச்சு சார்? அந்த டேட்ல எதுவுமே இல்லையா மேடம்? எம்டின்னு காட்டுது. அப்படியா? ஆமா மேடம். ஒரு நிமிஷம் ராஜா. சார் சொல்லுங்க சார். 28ஆம் தேதி எந்த ஃபுட்டேஜுமே இல்லைன்னு காட்டுது. என்னாச்சு சார்? அந்த கேமரா ரிப்பேர். தேதி 27 வரைக்கும் தான் ஃபுட்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அது வேலை செய்யல சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். சாரி சார், அந்த ஃபுட்டேஜ் கிடைக்க சான்ஸே இல்லை. ஏதாவது பண்ணி எப்படியாவது அந்த ஃபுட்டேஜை எடுக்க முடியுமா? ப்ளீஸ் சார். மேடம், நீங்க சொன்ன சிசிடிவி ரிப்பேர்ல இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது மேடம். என்ன சந்தோஷ் இது? அவ்வளோ நம்பிக்கையா வந்த, இப்படி ஆயிடுச்சு. நமக்கே இப்படி எல்லாம் நடக்குது. சிஸ்டர், நம்பிக்கை இழக்காதீங்க. வேற ஏதாவது யோசிப்போம். கமிஷனர் கிட்ட தான் பேசியிருக்கோம்ல, நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சந்தோஷ். எதையோ தொட போய் என்னென்னமோ ஆயிடுச்சு. இப்ப அதுல இருந்து வெளியே வரணும்னா கௌதம் தப்பு பண்ணன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இப்ப என்ன பண்றது? சந்தோஷ், திரும்பவும் நம்ம அந்த இடத்துக்கே போலாம். வேற ஏதாவது கிடைக்கலான்னு பார்க்கலாமா? சிஸ்டர், இவ்வளோ நேரம் அங்கெல்லாம் தான் தேடிட்டோமே. இல்ல, நேத்து வரைக்கும் கிடைக்காத ஒண்ணு இப்ப கிடைச்சது இல்ல. அது மாதிரி வேற ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம். வாங்க சந்தோஷ். ஓகே, ஒரு நிமிஷம். சுரேந்தர், ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஓகே. என்னாச்சு சிஸ்டர்? இல்ல, இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்கன்னு கௌதம் எவ்வளவோ சொன்னாரு. நான் தான் கேட்காம உண்மையை கண்டுபிடிக்கணும் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ண போய் இப்போ கௌதம எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கு. சிஸ்டர், பாசிட்டிவா யோசிங்க. நீங்க ஒன்றும் தப்பான இன்டென்ஷன்ல இதை பண்ணலையே. கௌதமா அப்படிதான் சொன்னாரு. ஆனா எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு பிரச்சனையில இருந்து ஜெயிக்க தேவையானது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்ம தோக்கவே மாட்டோம் சிஸ்டர். நம்புங்க சிஸ்டர், கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சந்தோஷ், அறிவில்லையா உனக்கு? சந்தோஷ், காரை எடுத்துட்டு வந்து இப்படி குறுக்க நிறுத்துற? சிஸ்டர், இறங்காதீங்க, இறங்காதீங்க. உள்ளே இருங்க, உள்ளே இருங்க. வாங்கடா வாங்கடா வாங்கடா. டேய், கார்ல தான் இருக்கு. வா வா வா. சந்தோஷ், சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்க. டேய், வாங்கடா வெளிய வா. உள்ளே உள்ளே.
சந்தோஷ் இவங்கெல்லாம் தெரியல சிஸ்டர், சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரே மர்மமா இருக்கு. சந்தோஷ் இந்த சைடுல வராங்க. போ போ வண்டி நிறுத்துடா. பக்கத்துல போ. வண்டி நிறுத்து. வண்டி அவன் பக்கத்துல கொண்டு போடா. முன்னாடி போடா, வேகமா போ. ஏய் சந்தோஷ் சந்தோஷ் இந்த சைடுல வராங்க. ஏய் நிறுத்து. சீக்கிரம் போடா. வண்டி நிறுத்துக்கடா. ஏய் நிறுத்து வண்டியா. போடா போடா. வேகமா போ. சீக்கிரம் போ. ஏய் வண்டி அப்படியே நிறுத்துடா. போடா வேகமா. சந்தோஷ் சீக்கிரமா போங்க சந்தோஷ். சந்தோஷ் சிஸ்டர், இவங்களை நான் பார்த்துக்கிறேன். என்ன ஆனாலும் நீங்க காரை விட்டு மட்டும் இறங்காதீங்க. சந்தோஷ் அவங்க கையில அருவாள்லாம் வச்சிருக்காங்க சந்தோஷ். வேற வழி இல்லை சிஸ்டர், இவனுங்க நம்மளை போக விட மாட்டானுங்க. இருங்க. சந்தோஷ் ஆ. சிஸ்டர் சிஸ்டர் ஓடிடுங்க சிஸ்டர். சிஸ்டர் நீங்க தப்பிச்சாதான் கௌதம காப்பாற்ற முடியும். போயிடுங்க சிஸ்டர். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, போங்க. போயிடுங்க சிஸ்டர். ஏய் 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 சிஸ்டர். என்னங்க நீங்க இப்படி அடிச்சு பட்டையை கழுவிட்டீங்க? தெரியல சந்தோஷ். கௌதம காப்பாத்தியே ஆகணும்னு நீங்க சொன்னது என் காதுல விழுந்ததும் எங்க இருந்து இவ்வளவு வேகமும் வெறியும் வந்துச்சுன்னு தெரியல. சிஸ்டர், நீங்க இப்படி சண்டை போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷ், ரத்தம் வருது பாருங்க. அது ஒண்ணு. முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிடலாமே. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ பரவாயில்ல சிஸ்டர், இது சின்ன காயம்தான், பாத்துக்கலாம். ஏங்க இவ்ளோ blood வருது, சின்ன காயம்னு சொல்றீங்க? கொடுங்க, நான் கட்டுறேன். ஒண்ணு இல்ல சிஸ்டர். ஏன் நீங்க இருங்க. சரி வாங்க. இதுல சைன் வாங்கிடுங்க. மேடம் கொஞ்சம் அர்ஜென்ட். டாக்டரை பார்க்கணும். என்னாச்சு மேடம்? இவருக்கு கையில அடிபட்டிருக்கு, அதுக்கு தான் டாக்டரை பார்க்கணும். கையில எப்படி அடிபட்டது?
அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? எப்படி ஆச்சு? அது நாங்க வந்துட்டு இருந்தோம். ஒரு 4 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தன் இவரு கையை வெட்டிட்டான். என்னது, கையை வெட்டிட்டாங்களா? ஆமா சிஸ்டர். அப்ப இது போலீஸ் கேஸ் மேடம். முதல்ல ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அத நான் பண்ணியாச்சு. நீங்க சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பாருங்க ப்ளீஸ். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எப்போ? வர வழியில ஃபோன் பண்ணிட்டோம். அடையார் இன்ஸ்பெக்டர், J2 போலீஸ் ஸ்டேஷன். ஓகே மேடம், வாங்க சார். கௌதம் என்ன இந்த நேரத்துல? இன்னும் அவர் தூங்கலையா? ஹலோ, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? என்னாச்சு, தூங்கலையா? இல்ல மது, எனக்கு என்னமோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்ன டிஸ்டர்பன்ஸ்? உங்களை நான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்ல. இல்ல மது, நீங்க தனியா இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன். உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தனியா அனுப்பியிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சேஃபா தான் இருக்கேன். மது, ஆர் யூ ஷுவர்? நீங்க சேஃபா தான் இருக்கீங்களா? எனக்கு என்னமோ நீங்க சேஃபா இல்லாத மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. நமக்கு இங்க என்னவோ பிரச்சனைன்னு அவருக்கு தோணி இருக்கு. ஆனா இங்க நடந்த விஷயத்தை இப்ப இவர்கிட்ட சொன்னா ரொம்ப பயந்துருவாரு. அதனால சொல்லக்கூடாது. ஏய் மது, ஆ, 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 லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லுங்க கௌதம். ஆமா, நீங்க இன்னும் தூங்கலையா? தூங்கிட்டு தான் இருந்தேன். உங்க போன் வந்ததோ எந்திரிச்சிட்டேன். இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தூங்குங்க, நாளைக்கு பேசிக்கலாம். சரி. என்ன சிஸ்டர், யார் ஃபோன்ல? கௌதம் தான். என்னமோ டிஸ்டர்ப்டா இருக்காராம். நான் எப்படி இருக்கேன்னு கேட்க ஃபோன் பண்ணாரு. ஐயோ, அப்படின்னா இங்க நடந்தது எல்லாத்தையும் கௌதம் கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆஹா இல்ல சந்தோஷ், இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா அவர் இன்னும் டென்ஷன் ஆவாருன்னு தான் நான் எதுவும் சொல்லல. அப்பாடி, நல்ல வேலை பண்ணீங்க சிஸ்டர். அவர் என்ன நினைச்சு ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்காரு. இருக்காதா பின்ன, நீங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு சூழ்நிலை அவன் அங்க, அப்புறம் எப்படி அவனால நிம்மதியா இருக்க முடியும்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதுக்கு என்ன முடிவுனே எனக்கு தெரியல. இங்க பாருங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. நிச்சயம் இது நல்லபடியா முடியும், நம்புங்க. அப்படி ஏதாவது நடந்துராதான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி வாங்க, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போவோம். ஒரு நிமிஷம். என்ன? ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போகணும். எங்க? ஹாஸ்பிட்டல்ல அக்கௌண்டன்ட்டை கொல்ல வந்தவனை போலீஸ் பிடிச்சாங்கல்ல, அவன் தான் நம்ம ட்ரம்ப் கார்டு. அவன்கிட்ட தான் நம்ம பேசி பார்க்கணும். அவன்கிட்ட பேசினா மட்டும் என்ன நடக்கும்? அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் சந்தோஷ். அவன்கிட்ட நம்ம பேசி பார்ப்போம். அக்கௌண்டன்ட்டை யாரு கொல்ல அனுப்புனா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எல்லாத்தையும் அவன்கிட்டே கேட்போம். இது என்ன விளையாடுறீங்களா? இப்போ டைம் என்னன்னு தெரியும்ல. நீங்க நைட்ல இப்படி வரது சேஃப்னு தோணல. எல்லாத்தையும் காலைல பேசிக்கலாம். அப்படி பொறுமையா இருக்க எங்க இருக்கு நமக்கு டைம்? நம்ம வெளியே போனாலே யார் என்னன்னு தெரியாம ஒரு குரூப் நம்மள கொல்ல வருது. இது ஏதோ ஒரு பெரிய பிளான் சந்தோஷ். கௌதம பெருசா சிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. அதனாலதான் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். சரி வாங்க போலாம். இல்ல, நீங்க வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏன் நான் வேண்டாம்? என்ன சொல்றீங்க? சந்தோஷ், நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு அடி வேற பட்டிருக்கு. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? தேவையில்லாத சிரமமா? இவ்வளவு பேசாதீங்க சிஸ்டர். நான் உங்க கூட இருக்கிறது, என் நண்பனுக்காக இவ்வளவு செய்யறது எதுவுமே எனக்கு சிரமம் கிடையாது. சொல்ல போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். கௌதம் எனக்கு செஞ்சதுக்கு அவனுக்கு இப்படியாவது திரும்ப செய்ய ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டிருக்கேன். வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க ஸ்டேஷன் போலாம். சரி வாங்க, அந்த ராஸ்கலுக்கு இருக்கு. வாங்க வாங்க. சார், இன்ஸ்பெக்டர் இருக்காரா? சார் ரவுண்ட்ஸ் போயிருக்கார் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. என்ன சார் பிரச்சனை? இல்ல, இன்ஸ்பெக்டர் சார் தான் பார்க்கணும். ஏய் எந்திரி, எந்திரி, எந்திரா. வா வா, சொல்லுடா.
யார் உன்னை இதெல்லாம் செய்ய சொன்னது? சொல்லுடா. மேடம் சொல்லு. மேடம் சொல்லு. சொல்லு. மேடம் சொல்றது கேளுங்க மேடம், விட்டுருங்க மேடம். ஏன் அவனை கொல்ல பார்த்த? யார் உன்னை அனுப்புனாங்கன்னு சொல்லு. உனக்கும் அந்த பணத்தை எடுத்தவனுக்கும் என்னடா சம்பந்தம்? சொல்லுடா. இன்னும் ஆபீஸ்ல உனக்கு யார் கூட எல்லாம் சம்பந்தம் இருக்கு? சொல்லுடா. சொல்லு. மேடம் சொல்லு. மேடம் விட்டுருங்க மேடம், அடிக்காதீங்க. சொல்லு. வேண்டாம் சொல்லு. மேடம், சார் பார்த்தா பிரச்சனை ஆயிடும் மேடம். ஏய், விடுங்க சொல்லு. மேடம், அடிக்காதீங்க. விடுங்க மேடம். மேடம் இதோ சார் வந்துட்டாரு. என்ன நடக்குதுங்க? சார், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே அவனை என்ன ஏதுன்னு கேளுங்க சார். மேடம், இந்த நேரத்துல நீங்க எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஆள் அங்க சீரியஸா இருக்கான். அவனை கொலை பண்ண வந்தவங்கள ஒருத்தனை நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம். நீங்க என்னடான்னா இவனை அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சார், அடிக்கலனா இவன் உண்மையை சொல்ல மாட்டான் சார். நீங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சீங்களா இல்லையா? அடி வெளுத்தாச்சு மேடம். அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். சொல்லுடா. எதுக்கு பண்ண? சிஸ்டர், திரும்ப திரும்ப அவனை அடிக்காதீங்க சிஸ்டர். இது தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட போகுது. நல்லா சொல்லுங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. டேய், ஏன்டா இப்ப சிரிச்ச? ஏன் சிரிச்ச? சொல்ல போறியா இல்லையா? சார், மேடம் பிரமாதமா நடிக்கிறீங்களே மேடம், அதான் சிரிப்பு வருது. ஏய், என்னடா சொல்ற? செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ சூப்பரா வந்து ஆக்டிங் கொடுக்குறீங்களே மேடம், இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிளான் எல்லாம் சும்மா பயங்கரமா போட்டுக்கிறீங்களே. ஏய், என்னடா? என்ன பிளானு? பின்ன எல்லாத்தையும் நீங்களே செய்ய சொல்லிட்டு இப்போ என்கிட்ட வந்து யார் செய்ய சொன்னாங்கன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? ஏய், உன்ன சிஸ்டர், சார், இவன் போய் சொல்றான் சார். பச்சை போய் சொல்றான். ஏய், ஏன்டா அப்படி பண்ற? சொல்லுடா. சொல்லு. வேணாம் சிஸ்டர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுது. உங்க யாருக்கும் தான் புரிய மாட்டேங்குது. இந்த ராஸ்கல் எல்லாத்தையும் நான் தான் செய்ய சொன்னேன்னு என்ன சொல்லிட்டு இருக்கான்? இவனுக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருக்கும்? சிஸ்டர், கூல் டவுன், கூல் டவுன். டேய், உண்மையை சொல்றா. உன்னை யாரா இதை செய்ய சொன்னது? சொல்றா. சார், நீங்க கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். டேய், இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இவங்கள அக்கௌண்ட் தூக்க சொல்லிட்டு இப்போ இவங்கள வேற ஏதோ பிளான் பண்றாங்க. இவங்களுக்குலாம் இனிமே என்னால வேலை செய்ய முடியாது சார். டேய், கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அவங்க தான்டா. அவங்க ஏன் செய்ய போறாங்க? சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். அந்த ஆள் போட்டோவை கொடுத்து அந்த ஆளை கொல்ல சொன்னது இவங்க தான். ஏய், என்னடா சொன்ன? வேணாம் சிஸ்டர். அவனை நாங்க பாத்துக்கிறோம். கான்ஸ்டபிள், அவனை தூக்கி உள்ள போடியா. ஏய், போடா. என்ன சொன்ன? போடா உள்ள. போ. சார், தேவையில்லாம இந்த பிரச்சனையை காம்ப்ளிகேட் ஆக்கிட்டீங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். அவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் மதுமிதா மேடம் பேரை சொன்னதுனால இவங்களை என்னால வெளியில விட முடியாது. சார், என்ன சார் அவன் சொல்றதெல்லாம் நம்புறீங்களா? அவன்லாம் ஒரு ஆளா சார்? சாரி சார், வேற வழி இல்லை. சந்தேகத்தின் பேர்ல இவங்க இங்க தான் இருந்தாகணும். சார், என்ன சார் பேசுறீங்க? அவன் கிட்ட உண்மையை கேட்கதான் நாங்களே வந்தோம். அவனுக்கு கண்டிப்பா ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. அத சொல்லாம ஏதேதோ சொல்லி தப்பிக்க பார்த்துட்டு இருக்கான். இது கூட உங்களுக்கு புரியலையா? நல்ல நாள் அரைஞ்சு விசாரிங்க சார். ஹலோ, எனக்கு ஆர்டர் போடுற வேலையெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. கௌதம் சாரோட ஒய்ஃபுங்கிறதுனால இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட வேலையை செய்ய விடுங்க. சார், சாரி சார். சிஸ்டர், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். என்ன சந்தோஷ், நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? சிஸ்டர், இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். வக்கீல வச்சு பேசிக்கலாம், சரியா? சார், இத நான் செய்யல. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் கூட வந்தவன் தப்பிச்சு போனான் பாருங்க, அவன் தான் இதுக்கு ஐடியாலாம் கொடுத்துருக்கான். நானே அவனை கொலை செய்ய சொன்னா நான் ஏன் அவனுக்கு பிளட் கொடுக்க போறேன்? சார்,
ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க. மேடம் நீங்கள் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் உங்களை இப்போதைக்கு விட முடியாது. போங்க, போய் உட்காருங்க. போங்க. சார் உட்காருங்க சார். சார் உட்காரதெல்லாம் இருக்கட்டும். என்ன சார் பிரச்சனை? சார் பிரச்சனை மேடம் தான் பண்ணுறாங்க. சார் நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப ஓவராக இருக்குது. அவங்க விசாரிக்க வந்தவங்க, அவங்கள இந்த டைமில் ஒரு லேடின்னு கூட பார்க்காம ஸ்டேஷனில் லாக் பண்ணி வைக்கிறது ரொம்ப தப்பு இன்ஸ்பெக்டர். ஏன் சார் அதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அக்யூஸ்டை அடிப்பாங்களா? அது என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சு தானே ஆகணும். அப்படியே விட்டா அது நாளைக்கு எனக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் சார். இங்கே பாருங்க சார், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சார். முதல்ல அவங்கள வெளியில் விடுங்க. இல்லை சார், நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வரேன். அங்கே அவன் இன்னும் சீரியஸாக தான் இருக்கான். எனக்கு கௌதம் சாரை நாளை காலையில் அரெஸ்ட் பண்ணுறதை தவிர வேற வழியே இல்லை. எல்லா ஆதாரமும் கௌதம் சாருக்கு எதிராக தான் இருக்கு. சார் எப்படியும் பெயில் நாளைக்கு வாங்கிடுவோம் சார். இதை பாருங்க, எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. சார் இதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குங்க. யோ கான்ஸ்டபிள், சார் யோ அந்த மேடத்தை கூட். எங்கேயும் அவங்க காணோம். என்னாச்சு?